ஒரு கதையாக சொல்ல ஆரம்பித்தார். நண்பர்களே, இந்த கதையை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் அறிகுறை அறிவு ஆபத்தானது. வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா, ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள். முன்பொரு சமயம் மத்திய தேசத்தில் ஒரு அழகிய நகரம் இருந்தது. அங்கு தர்மன் என்ற வியாபாரி தன் 4 சகோதரர்களோடு வசித்து வந்தான். அவரது சகோதரர்களின் பெயர்கள் சுமன், நந்தன், விர்ச்சன் மற்றும் விப்பான் ஆகியோராவார். இந்த 4 பேருக்கும் திருமணம் முடிந்துவிட்டது. ஆனால் அவர்கள் கூட்டு குடும்பமாக ஒன்றாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள். இந்த சகோதரர்கள் மிகவும் கடின உழைப்பாளிகள். ஒற்றுமையுடன் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். கடவுளின் கிருபையால் எதற்கும் குறைவில்லை. அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். தர்மன் விவசாயம் செய்ய மற்ற 3 சகோதரர்கள் அந்த பொருட்களை சந்தைகளில் விற்று அதன் மூலம் கொள்ளை லாபம் சம்பாதித்து வந்தார்கள். தாங்களே விவசாயம் செய்து அந்த பொருட்களை விற்பனையும் செய்து வந்ததால் அவர்களுக்கு விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைத்தது. தர்மனின் முன்னோர்கள் தானம் செய்வதில் வல்லவர்கள். பணம் சம்பாதித்ததோடு தங்கள் பிள்ளைகளுக்கு புண்ணியத்தையும் சேர்த்து வைத்தார்கள். அவர்கள் யாகம், ஹவனம் போன்ற மத நிகழ்வுகளில் ஈடுபட்டு ஏழைகளுக்கு உதவி செய்தவர்கள். ஆனால் தருமனின் பேரில்தான் தர்மம் இருக்கிறதே தவிர அவன் மகா கஞ்சன். அவன் கஞ்சத்தனமான குணம் கொண்டவனாக இருந்தான். அவனுடைய முன்னோர்களின் சேவைகளை தொடராமல் தொழிலை மேற்கொண்டு லாபகரமாக நடத்துவதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தான். முன்னோர்கள் கோவில்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்தனர். ஏழைகளுக்கு உடை மற்றும் உணவு தானம் செய்து வந்தனர். ஆனால் தர்மன்